வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அண்ட் கொஷின் பேப்பர் அண்ட் பேப்பரில் என்னெல்லாம் பண்ணலாம் அண்ட் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து தெரியும் மார்க்ஸ் வந்து இங்கே வந்து போடுவாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு கொஷின் நம்பருக்கும் எவ்வளோ மார்க்குன்றதை இங்கே தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பண்ணியே வந்து போடுவாங்க. நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வந்து ஒரே கொஷினை வந்து ஸ்டார்டிங்லேயே எழுதுவீங்க, கடைசிலேயே எழுதுவீங்க. அப்படி எழுதுனா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஷின் நம்பர் தனித்தனியாக மார்க் வந்து அலாட் பண்ணும்போது நீங்கள் ஒரு கொஷினையே 2 வாட்டி எழுதிருந்தீங்கன்னா கூட அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேப்பரில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை எங்கேயும் மென்ஷன் பண்ணக்கூடாது. அண்ட் ப்ளூ ஆர் பிளாக் பென் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பென் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஷீட்டில் ஏதாவது வந்து டேமேஜ் பண்ணுறதோ இல்லை கிழிக்கிறதோ அது மாதிரி பண்ணாதீங்க. முக்கியமாக இந்த கொஷின் பேப்பரில் எதையும் மார்க் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்குவாட் வந்தாங்க செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வரும். ஏன்னா வந்து நீங்கள் கொஷின் பேப்பரில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வந்து டிக் பண்ணுவீங்க, என்னென்ன கொஷின் நான் அட்டென்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பென்சிலில் டிக் பண்ணுவீங்க. அது கூட பண்ணாதீங்க. ஏன்னா கொஷின் பேப்பரில் எதுவுமே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் அவங்க கொடுத்தது மட்டும்தான் இருக்கணும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இந்த ஸ்கெட்சு, கலர் பென்சில் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு பிளாக் ஆர் ப்ளூ பென் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பென் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ வந்து நம்ம தமிழில் பகுதி 1 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 1 இப்போ உங்களுக்கு 1 மார்க் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் பகுதி 1ன்றது மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த லெஃப்ட் சைட் மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் நம்பர் போடாமல் மார்ஜினுக்கு ரைட் சைடு உள்ள நம்பர் போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ வந்து ஆவா இல்லை ஆவா இஇ ஏபிசிடி இந்த சூஸில் எந்த ஆப்ஷன் ஆன்சருன்றதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஆன்சர் எழுதினீங்கன்னா ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி லைனாக வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து 1 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரே பென் ப்ளூ பென் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இங்கே ப்ளூ பிளாக் அப்படி வேணாம், ப்ளூ பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 2 பெனில் ஒரு பென் தான் டோட்டலாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 மார்க் செகண்ட் பேஜில் 2 மார்க் வந்து பகுதி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே பிரிவு 1 பிரிவு 2 இருக்கும். அது மாதிரி நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நம்பர் வந்து போடணும். கொஷின் நம்பர் போடாமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கே போட முடியாது. ஏன்னா நீங்கள் கொஷின் நம்பர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 15 கொஷின் நம்பர் 15 நீங்கள் கொஷின் நம்பரே எழுதலை, 15ன்ற நம்பர் போடாமல் நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதிட்டிங்கன்னா இப்போ அவங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து மேலே போடணும்னா 15க்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இந்த மார்க்கை வந்து போட முடியும். 2 மார்க்குன்னு நீங்கள் 15 போடலாம்னா அவங்க எங்கே போய் மார்க் போட முடியும்? அதனால் கொஷின் நம்பர் கண்டிப்பாக போட்டே ஆகணுன்ற மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க்கும் வந்து அந்த ஹெட்டிங் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அந்த முக்கியமான வேர்ட்ஸ் என்ன, கொஷினை அப்படியே எடுத்து டோட்டலாக எழுதி வைக்காமல் அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க முக்கியமான வார்த்தைகள். இப்போ வந்து கவிப்பாட நீயே துணை இது வந்து முக்கியமான வேர்ட்ஸ் கொஷினில் இருக்கும். அதை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் 2 மார்க்னா 2 பாயிண்ட் இல்லைன்னா 3 பாயிண்ட் மேக்ஸிமம், அதுக்கு மேலே எழுத தேவையில்ல. பாயிண்ட் வைஸ் எழுதினீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு நல்லா இருக்கும். அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார் வச்சு போடலாம், ரெப்ரசன்ட் பண்ணலாம், அப்படின்னா புல்லட் பாயிண்ட்ஸ் வைக்கலாம், இல்லை டாட் வைக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிங்கன்னா கரெக்ஷன் பண்ணிவிட்டு மார்க் ஈஸியாக போடுவாங்க. அண்ட் வந்து ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்க்க போதும் நல்லாயிருக்கும். 2 மார்க்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த சைட் ஹெட்டிங் போடுறது அது மாதிரி எதாவது அண்டர்லைன் பண்ணுறது பென்சிலில் இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு கொஷின் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு மார்க்ஸ் இதிலெல்லாம் வாங்க முடியுமான்னு கேட்பீங்க. இது வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து கண்ணுக்கு தெரியாது. இதே வந்து எதுவுமே இல்லாமல் நீங்கள் ப்ளைனாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி சைட் ஹெட்டிங்கை தனியாக போட்டு அது மாதிரி எழுதுங்க. இப்போ 3 மார்க்குன்னு வரும்போதும் அதே மாதிரி நம்பரை லெஃப்ட் சைடு மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் கொஷின் நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டைட்டில் அதான் அந்த கொஷினில் என்ன முக்கியமாக கேட்டிருக்காங்க அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை பாயிண்ட் வைஸ் எழுதிருங்க. சில கொஷின்ஸ்லாம் வந்து பாயிண்ட் வைஸ் எழுத முடியாது ஆன்சர்ஸ். அந்த பாயிண்ட் வைஸ் எழுத முடியாத ஆன்சர்ஸுக்கு பரவாயில்ல, நீங்கள் அப்படியே ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிக்கணும். இல்லை பாயிண்ட் வைஸ் அதை பிரித்து எழுத முடியும்னா நீங்கள் கட்டாயம் வந்து பாயிண்ட் வைஸ் எழுதலாம். இப்போ வந்து பிரிவு 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 22 ஆப்ஷனில் ஆ 2 கேட்பாங்க, 2 கொஷின்ஸ் அது மாதிரி தனித்தனியாக பிரித்து இப்போ அது ஆதியே வந்து லெஃப்ட் சைடில் அது கொஷின் நம்பர்ஸ்ன்றதுனால உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் வரும்.
லெஃப்ட் சைடில் எழுதிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை ரைட் சைடில் எழுதுங்க. உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஆன்சர்ஸும் எழுதுனதுக்கப்புறம் அந்த 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ட்ரா பண்ணுறது, லைன் ட்ரா பண்ணுறது, அப்புறம் அந்த சப்ஹெட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் நீங்கள் போடுறது, இதெல்லாம் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு முடித்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஏன்னா வந்து இதையே நீங்கள் ஒவ்வொரு கொஷின் முடிச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. அப்புறம் கடைசியாக வந்து எழுதாமல் பாதி வந்து எழுதாமே வந்துடுவீங்க. ஏன்னா வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு முதல் எல்லா எழுதுகிற ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல் பென்சிலை எடுத்து வந்து ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை பண்ணாமல் லாஸ்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து இல்லைனா கூட இந்த பென்சில் ஸ்கேலில் ட்ரா பண்ணுறதுலாம் ஒன்றும் பெருசாக வந்து மார்க்கை வந்து குறைக்க போகிறதில்ல. அதே நீங்கள் ஒரு 2-3 கொஷினை விட்டுட்டு வந்துட்டீங்க, தெரிஞ்ச கொஷினை டைம் இல்லைன்னு விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க் வேஸ்ட் ஆகும். அதனால் அதை முதல் எழுதுறது எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த லைன் ட்ரா பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மனப்பாட பகுதி 5 வந்து மனப்பாட பகுதி 5ன்னு போட்டு அது மனப்பாட பகுதி எதோடது, கம்பராமாயணமா இல்லை சிலப்பதிகாரமா, இது மாதிரி எதுலேருந்து கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு அதை போட்டுட்டு அந்த பாடலை எழுதினவர் யார், கம்பரா, அது மாதிரி இந்த பாடலை எழுதினவங்க யாருன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப் கொஷின்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 47th கொஷின்ஸ்லேயே வந்து 2 இருக்கும், ஆ இருக்கும், 2 இருக்கும். நீங்கள் 2த்தையும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்று வந்து மனப்பாட பகுதி, இன்னொன்று வந்து திருக்குறள் இருக்கும், 2 இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆவை 2த்தையும் லெஃப்ட் சைடில் போட்டுட்டு ரைட் சைடில் அதுக்கான அந்த மனப்பாட பகுதி அந்த திருக்குறள் எழுதுனது வந்து திருவள்ளுவர், இந்த மாதிரி எழுதுறதும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க்கும் வந்து ஈஸியாக அவங்க போடுவாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 5 மார்க்ஸ்லாம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க்ஸில் வந்து இப்போ நீங்கள் வந்து சைடு ஹெட்டிங் இப்போ 2 மார்க்குக்கு ஒரு சைடு ஹெட்டிங் போடுவீங்க. 5 மார்க்குக்கு 2-3 சைடு ஹெட்டிங்காக மாற்றுங்க. ஒரு சைடு ஹெட்டிங்க்கு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட், அது மாதிரி 2-3 சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக மார்க் வந்து கொடுத்துருவாங்க. பாயிண்ட்ஸாக எழுத முடிஞ்சால் பாயிண்ட்ஸாக எழுதுங்க, இல்லை சைடு ஹெட்டிங் போட்டு பேராகிராஃபாக எழுதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தான் எல்லா 5 மார்க்ஸும் நீங்கள் இந்த மாதிரி சைடு ஹெட்டிங் ஒரு 2-3 சைடு ஹெட்டிங் எழுதிட்டு பாயிண்ட்ஸ் மினிமம் 5 பாயிண்ட்ஸுக்கு மேலே எழுதிடுங்க. எதாக இருந்தாலும் மினிமம் 5 பாயிண்ட்ஸுக்கு மேலே எழுதிங்கன்னா ஒரு 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கட்டுரை அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, கட்டுரைலாம் எப்படி எழுதுறது இந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மார்க்காக நான் சொன்ன மாதிரி எழுதிடுங்க. அது மாதிரி சைடு ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் சப் பாயிண்ட்ஸ் அதுக்கு கீழே சப் ஹெட்டிங் மாதிரி போட்டு எழுதுங்க. இப்போ அந்த கட்டுரை அப்புறமா அந்த அணி விளக்கம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஓமை அணி இது இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அணி விளக்கம், அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு, அதுக்கப்புறம் அணி பொருத்தம், இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் பிரித்து சப்ஹெட்டிங் போட்டு அது கீழே மென்ஷன் பண்ணி தனியாக எழுதணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திணை, அதே மாதிரி தான் திணை விளக்கம், அதே மாதிரி திணை பொருத்தம், இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கரெக்டாக புக்கில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப், இந்த கட்டுரை எழுதும் போது இந்த பேராகிராஃப்னு தனியாக இருக்கும். கட்டுரை நீங்கள் எழுதும் போது சினாப்சிஸ், குறிப்பு சட்டம், என்னென்ன டைட்டில் இருக்க போகுது அதுக்குள்ளே. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதில் முன்னுரை, அதுக்கப்புறம் வந்து முடிவுரை. கண்டிப்பாக ஒரு கட்டுரைனா முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும். முன்னுரை ஃபஸ்ட்டில் இருக்கணும், முடிவுரை லாஸ்ட்டில் இருக்கணும். முன்னுரையில் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் என்னென்னலாம் இதில் இருக்க போது, எதை பற்றி பேச போகிறீங்கன்றதை சொல்லுவீங்க, இன்ட்ரோடக்ஷன். அதுதான் முடிவுரையில் வந்து முடிஞ்சிச்சு, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இதனால் வந்து முடிஞ்சிச்சுன்றதை சொல்ல போகிறீங்க. அதுக்கு நடுவில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட்டை வந்து சொல்ல போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னென்னலாம் சொல்கிறதுக்கான கண்டென்ட் இருக்குமோ அதை ஒரு 5-6 சப்ஹெட்டிங்காக பிரித்து அந்த சப்ஹெட்டிங்குள்ளே ஒரு 3-4 பாயிண்ட் எழுதணும். இந்த கட்டுரையெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 15 கட்டுரை 20 கட்டுரைன்ட்டு படிச்சுட்ருக்கீங்க கொஞ்சம். அந்த மாதிரி படிக்காமல் ஜஸ்ட்டு வந்து கான்செப்டாக புரிஞ்சுக்கிட்டு 5 சப்ஹெட்டிங் மட்டும் நீங்களே சப்ஹெட்டிங் க்ரியேட் பண்ணி எழுதலாம். இது கைடில் இருக்கிறது புக்கில் இருக்கிறது அப்படியே வந்து நம்ம எழுதணுன்ற அவசியம் கிடையாது. கட்டுரையை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து அந்த கான்செப்ட் எதை வந்து கொஷனாக கேட்குறாங்க, என்ன கட்டுரை கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களே கான்செப்டாக க்ரியேட் பண்ணி எழுதிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நடுவில் இந்த கட்டுரைலாம் எழுதும்போது நடுவில் சும்மா இந்த திருக்குறள் ஏதாவது வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்டாக இருந்துச்சுன்னா நம்ம புக்கில் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எதாவது சின்ன வயசில் படித்ததோ இல்லை எதாவது பஸ்ஸில் பார்த்த திருக்குறளோ எங்கேயோ பார்க்குற திருக்குறள் இந்த கட்டுரைக்கான ரிலேட்டடாக இருக்கும். இதுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்குது, இதுக்கும் அந்த கட்டுரைக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா அது மாதிரி அந்த கட்டுரையை எழுதி அதை வந்து நீங்கள் வந்து லைன் போட்டு விடலாம். அப்படி இல்லை திருக்குறள் தெரியல, உங்களுக்கு ஏதோ ஒரு லைன் வந்து ஞாபகம் வருது தமிழில், நீங்களே ஏதோ ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட
தமிழில் ஒரு லைன் வந்து தெளிவாக இருக்குன்னா நீங்கள் எழுதலாம், தப்பு கிடையாது. நீங்கள் புக்கில் இருக்கிறத தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை காமிக்கலாம். அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த முன்னுரை முடிவரை கம்பல்சரி இருக்கும். நடுவில் என்னென்ன கான்செப்ட்ஸ் வரும்ன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து எழுதும்போது இந்த க்ளவுடு மாதிரி சும்மா பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் ப்ளூ பென்லேயே எழுதுங்க. ட்ரா பண்ணுறது பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஒரு லைன் எழுதுறீங்க, ஒன் லைனர் மாதிரி நடுவில் சும்மா எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து க்ளவுடில் அது மாதிரி உங்களுக்கு எதில் தோணுது இல்லை பாக்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த முன்னுரை முடிவுரையெல்லாம் போட்டு இந்த சினாப்சிஸ் இந்த குறிப்பு சட்டம் போட்டிங்கன்னா கட்டுரைக்கு நல்ல மார்க்ஸு கண்டிப்பாக வந்து போடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு மார்க்ஸ் போட்டு தான் ஆகணுன்ற கட்டாயம் வந்துடும். அவங்க வந்து மார்க் குறைக்க முடியாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேட்பீங்க, இது எவ்வளவும் எழுதியும் வந்து அவங்க மார்க் குறைச்சி போட்டாங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு 2-3 பேர் செக் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து மார்க் கம்மியாக போட்டிருக்காங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்ப்பாங்க, நல்லா தானே எழுதியிருக்காங்க, இதுக்கு எதுக்கு இவ்வளோ மார்க் கம்மியாக போடணும்னு சொல்லிட்டு அந்த மார்க் கம்மியாக இருக்கிறதை அதிகமாக மாற்றுவாங்க. கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா ரீவேல்யூவேஷன் இருக்குது, ரீகரெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குன்றபோது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும்ன்றதுனால ஒரு பேப்பரை 2-3 வாட்டி செக் பண்ணி தான் ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட்டுன்றதே வரும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்களா அது மட்டும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எப்படி எழுதணும் இந்த கட்டுரையில்ன்றதெல்லாம் தெளிவாக இந்த பேப்பர் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படியா அந்த எக்ஸாம் வரப்போது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.